தமிழர்கள் வந்து தன் மொழிக்கு உரிய உரிமை கொடுக்கப்படவில்லைங்கிற காரணத்தினால அடிப்படை எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் எதுக்குறாங்க. மற்ற மாநிலங்கள்ல கர்நாடகா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா இதெல்லாம் பொருளாதார அடிப்படையில் இப்ப இந்தி வந்து வந்துருச்சுன்னு சொல்லி வச்சா, இப்ப இதுல வந்து பாருங்க மகாராஷ்டிரால மராட்டி படங்கள் வந்து போயிருச்சே, ஒண்ணுமில்லாம போயிருச்சே. அப்ப நீங்க இந்தி கொண்டு வந்து அடுத்து வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், எதுக்கு தமிழ்ல படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? டப்பிங் வர்றவங்ககிட்ட இன்னைக்கு ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் ஹிந்திலையும் வந்து டப் பண்றாங்க. இது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் அது எல்லாமே நாசமா போயிருமே அடுத்து. இப்போ இதுல வந்து பொருளாதாரமும் இருக்கு. அதனால மக்கள் வந்து மற்ற மாநில மக்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்ப இவங்க எலெக்ஷன் சமயத்துல இதுல மகாராஷ்டிரால போய் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இந்தி கட்டாய பாடம் ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கட்டாய பாடம் ஆக்கும். இதுதான் இவங்கிட்ட அடிப்படை நேர்மை கிடையாது. அடிப்படை நேர்மை இல்லாம நீங்க ஒரு அரசாங்கத்தை வந்து நடத்த முடியாது, ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது. மக்கள் வந்து நிச்சயமாக புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும் புல்லாங்குழலும் புரட்சி வடிக்கும் அப்படிங்கிற நிலைமையை இவங்க உருவாக்கிடக்கூடாது.